ஜோதிடத்தை விரும்பும் அன்பு ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு அம்மா பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி மாதத்தின் 3வது வாரத்தில் திணுக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார், செவ்வாய் மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறார், புதன் மகர ராசியில் இருக்கிறார், 19ஆம் தேதி கும்பத்திற்கு இடம்பெயர்கிறார், மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார், சுக்கிரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை. சந்திரன் இந்த வாரம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம்: சூரியன் கும்பம் ராசி, செவ்வாய் மகர ராசி, புதன் மகரம் கும்பம் ராசி, குரு மேஷ ராசி, சுக்கிரன் மகர ராசி, சனி கும்பராசி, ராகு மீன ராசி, கேது கன்னி ராசி. அறிவு திறனை அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, சூரியன் உங்கள் வீட்டில் 6ஆம் இடத்தில் இருப்பதால் தந்தையரின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து உதவி கிடைக்க தாமதமாகும். புது நண்பர்களால் உங்கள் தொழிலுக்கு தேவையான நன்மை உண்டாகும். செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருப்பதால் தன்னை விட தாழ்ந்த ஒருவரிடம் கீழ்ப்படிந்து நடக்க நேரிடலாம். உங்களுக்கு எதிரானவர்களின் பலம் கூடும். மன சஞ்சலம் அதிகமாக, துக்கம் கெடும். புதன் 5 மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் உயர்வு உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருப்பதால் அரசாங்க வேலைகள் தடை இல்லாமல் நடக்கும். தொழில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருப்பதால் பிடிவாதமான போக்கை கைவிடுங்கள். உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் வந்து சேரும். சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரி நடிக்கும் எதிரிகளை அடையாளம் காணுங்கள். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதால் மேலதிகாரிகள் விரோதம் உங்களை பாராட்டுவார்கள். குடும்பத்தில் சிறு சிறு தகராறுகள் தோன்றும். ராகு 7ஆம் இடத்தில் இருப்பதால் தீயவர்கள் நட்பை கைவிடுங்கள். பணம் விரயம், வீண் அலைச்சல் உண்டாகும். கேது 1ஆம் வீட்டில் இருப்பதால் அனாவசிய செலவுகள் அதிகரிக்கும். பண தட்டுப்பாடு உண்டாகும். 16 மற்றும் 17ஆம் தேதி சந்திராஷ்டமம். நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.